ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இது உங்களோட எலக்ட்ரிசிட்டியில 22வது கிளாஸ். இதுவரைக்கும் நடைபெற்ற கிளாஸ்ல நாங்கள் எலக்ட்ரிசிட்டியில ஒரு 80 விதமான தியரிகள் முடிச்சிட்டோம். எங்களுக்கு 8.5 ஸ்டார்ட் பண்ணப்பட்டு அதுல மீட்டர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். சொல்ல போனால் அதுல எம்பியர் மானி, ஓம் மானி, ஓல்ட்ரு எவோமீட்டர், கலோனோமானி. கலோனோமானிலையும் கலோனோமானிய அம்பியர் மானியாக மாற்றுதல், கலோனோமானிய ஓல்ட்மானியாக மாற்றுதல், கலோனோமானிய ஓம் மானியாக மாற்றுதல், பல்மானி அதாவது எவோமீட்டர் எப்படி யூஸ் பண்றது என்ற விஷயங்கள்லாம் போன கிளாஸ்ல படிச்சுட்டோம். இன்றைக்கு நாங்க படிக்க போறது மிக மிக முக்கியமான ஒரு செக்ஷன், மீட்டர் பாலம். எலக்ட்ரிசிட்டியில பிராக்டிக்கல் எடுக்க போனா அதுல மெயினா இருக்கிறது இந்த மீட்டர் பாலமும் அழுத்தமானியும் தான். சோ இந்த மீட்டர் பாலத்தை தியரியை டீட்டெயிலா நாங்க இந்த கிளாஸ்ல படிக்க போறோம். தலைப்போட்டு கொள்ளுங்க பிள்ளைகள், மீட்டர் பாலம். தலைப்பு மீட்டர் பாலம். போன கிளாஸ் அல்லது இந்த 22 கிளாஸ்ல ஏதாவது கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு ஜூம்லயோ அல்லது யூடியூப்லயோ நீங்க பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ ஏதாவது கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. ஒருவேளை நீங்க கிளாஸ் வந்த கிளாஸா இருந்தாலும் சரி, நீங்கள் திருப்பி படிக்கும் போது அதுகள் மீட்டுப்படும். ஸோ நீங்கள் யூடியூப் ரெக்கார்டிங்கை மீண்டும் மீண்டும் பார்க்கலாம், திருப்பி யூஸ் பண்ணலாம். நீங்கள் படிக்கும் போது கூட அந்த வீடியோ கூட யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, மீட்டர் பாலம் தலைப்பு. உங்களுக்கு நான் தடை படிப்பிக்கும் போது, அதாவது சமவெளி தடை படிப்பிக்கின்ற பொழுது வீன்ஸ்டன் சுற்று படிச்சிருப்போம். வீன்ஸ்டன் வீன்ஸ்டன் வளைவேலை தத்துவம். அதன் அடிப்படையில தான் எங்களுக்கு இந்த மீட்டர் பாலம் கருவி அமைக்கப்பட்டிருக்கு. சோ முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. மீட்டர் பாலமானது முதலாவது பாயிண்ட், மீட்டர் பாலமானது வீன்ஸ்டன் சுற்றின் அடிப்படையில் மீட்டர் பாலமானது வீன்ஸ்டன் சுற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வீன்ஸ்டன் சுற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கருவியாகும். ஒரு கருவியாகும். கீழே உள்ள அடுத்த பாயிண்ட், கீழே உள்ள வீன்ஸ்டன் சுற்றை கருதுக. கீழே உள்ள வீன்ஸ்டன் சுற்றை கருதுக. காணிங்க, எங்களுக்கு பிள்ளைகள் வீன்ஸ்டன் சுற்றொன்றை நாங்க எடுத்துக்கொள்வோம். காணிங்க,
இது P எனப்படுகின்ற தடை, இது Q எனப்படுகின்ற தடை, இது R, இது S. ஒரு மின் சுற்றுல இணைக்கப்பட்டிருக்கு. இங்க கலோனோமானி போடப்பட்டிருக்கு. இதுல ஒரு மின் களம் கொடுக்கப்படுது. இதான் வீன்ஸ்டன் சுற்ற நாங்கள் பழமையாக சமநிலைப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த மின் சுற்றுக்கு இருங்கோ பிள்ளைகள், இந்த வீன்ஸ்டன் சுற்றுக்கு இருங்க. இதன் அடிப்படையில எப்படி மீட்டர் பாலத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு பேசுவோம். இந்த வீன்ஸ்டன் சுற்ற கிரிகோணம் படத்துக்கு இருங்கோ. PQRS கலனோமானி நடுவுல இருக்கு. இதுக்கு ஒரு பேரை வைப்போம், ABCD அப்படின்னு வச்சிருவோம். ABCD. பிள்ளைகள் படத்தை கீறிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இதுல Q என்பதும் ஒரு மாறும் தடை, R என்பது ஒரு மாறும் தடை, S என்பதும் ஒரு மாறும் தடை. QRS மாறும் தடைகளாக காட்டிக்கொள்ளுங்க. QRS மாறும் தடைகளாக காட்டிக்கொள்ளுங்க. சரி, கவனிங்க பிள்ளைகள். இதுல சமநிலையில இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மீட்டர் வீன்ஸ்டன் சுற்று கலோனோமானிட வாசிப்பு என்ன? சொல்லலாம். சமநிலையில கலோனோமானிட வாசிப்பு என்ன? சமநிலையில BD பாதையில் மின்னோட்டம் செல்லுமா? சொல்லணும். நிறைய படிக்க வேண்டியிருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த BD பாதையில் சமநிலையில மின்னோட்டம் என்ன? சமநிலையில் கலோனோமானியினூடாக மின்னோட்டம் செல்லாம். சமநிலையில் இந்த கலோனோமானியினூடாக மின்னோட்டம் பாயாது என்ற ஒரு விஷயத்தை நீங்க கிளியரா வச்சுக்கணும். எனவே உங்களுக்கு அது பூச்சிய வாசிப்பை காட்டும். வார மின்னோட்டம் மேலால போயிடும், இங்க கீழால போயிடும். அப்ப எங்களுக்கு தடைகளுக்கு இடைப்பட்ட விகிதம் P/Q சமன் R/S. P/Q சமன் R/S என அமையும். எழுதிக் கொள்ளுங்க.
சமநிலையில இந்த மாதிரி அமையும். எழுதுவோம். சுற்றக்கீறி பக்கத்துல சொல்லப்பட்ட விஷயங்களையும் எழுதி கொள்ளுங்க. இப்போதைக்கு நாங்க மீட்டர் பாலத்தை பத்தி எழுதுறோம். இது அப்படியே நாங்க சாரி இப்போதைக்கு வீன்ஸ்டன் சுற்றை பத்தி எழுதுறோம். இது அப்படியே நாங்க மீட்டர் பாலத்தோட கம்பைன் பண்ண போறோம். பிள்ளைகள் இந்த மின் சுற்ற கீறி பக்கத்துல உள்ள விஷயங்களையும் எழுதி கொள்ளுங்க. பிள்ளைகள் இந்த மின் சுற்ற கீறி பக்கத்துல உள்ள விஷயத்தையும் எழுதி கொள்ளுங்க. சரி, இப்ப கவனிங்க. இங்க எங்களுக்கு இந்த வீன்ஸ்டன் சுற்று அப்படியே கொண்டு போய் நான் மீட்டர் பாலத்தோட கம்பேர் பண்ண. அப்ப நீங்கள் இங்க நான் ஏபிசிடி ஆகிய குறியீடுகள் பயன்படுத்துறீங்க. பிக்யூஆர்எஸ் ஆகிய தடைகள் போடப்பட்டு இந்த வீன்ஸ்டன் சுற்றை அப்படியே கொண்டு வந்து மீட்டர் பாலத்துல எப்படி நாங்க கம்பைன் பண்ண போறோம், எப்படி ஒப்பிட போறோம்னு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதலாம். மீட்டர் பாலம் ஒன்றில் அடுத்த பாயிண்ட் எழுது. மீட்டர் பாலம் ஒன்றின் வகையான அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. சரி, மீட்டர் பாலம் ஒன்றை நம்ம கீற போறோம். இப்ப நான் வரைகிறது தடித்த செப்பு தகடுகள். தடிப்பான செப்பு தகடுகள். அது ஏன் தடிப்பா இருக்குங்கிறதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு நாங்கள் தியரிய படிப்போம். இதுதான் மீட்டர் பால கம்பி. இதுதான் மீட்டர் பால கம்பி. சரி, இதை நாங்க இடப்பக்க வெளி அப்படி என்று சொல்லுவோம். இடப்பக்க வெளியில எங்களுக்கு ஒரு பி என்ற தடையை நாங்க போடுவோம். வலப்பக்க வெளியில கியூங்கிற தடையை போடுவோம். வலப்பக்க வெளியில கியூங்கிற தடை போடப்பட்டு காணிங்க. இடப்பக்க வழியில பிங்கிற தடை, வலப்பக்க வழியில கியூங்கிற தடை. இடப்பக்க வழியில பி, வலப்பக்க வழியில கியூ போட்டாச்சு. மின்கலம் ஒன்று இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. மின்கலம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. சேமிப்பு களமா இருக்கும். ஒரு ஆளியோட போட்டுக்கொள்வோம். தேவையான டைம் யூஸ் பண்ணிக்கொள்வோம். சரி, இங்க ஒரு கல்வனோமானி, மிக முக்கியமான உபகரணம். கல்வனோமானி, மையப்பூச்சிய கல்வனோமானி. மையப்பூச்சிய கல்வனோமானி இது எங்களுக்கு ஒரு இடத்துல பட்டுட்டு இருக்கு. சரி, இந்த மீட்டர் பாலத்தை கீறிக்கொள்ளுங்க. இந்த மீட்டர் பாலத்தை கீறுங்க. மீட்டர் பால கம்பி மங்கனினால் ஆக்கப்பட்டது. MN தடித்த செப்பு தகடு.
தடித்த செப்பு தகடு. பி, நிலையான தடை. பிராக்கெட்ல தெரியா தடை. கியூ, தடை பெட்டி. பிராக்கெட்ல தெரிந்த தடை. தெரியா தடை, தெரிந்த தடை. களம், ஆளி, மற்றெல்லாம் மின் சுற்றுக்கள். இதையும் போடுவோமே. மையப்பூச்சிய கல்வனோமானி. மையப்பூச்சிய கல்வனோமானி. அடுத்த மிக தெளிவாக கேளுங்க. இந்த மீட்டர் பாலத்தை பத்தி நிறைய பேச போறோம். பேசிக்கா இதுல உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு கட்டமைப்பும் என்ன மாதிரி இருக்கு, அது ஏன் இவ்வாறு தடிப்பா இருக்கு, கம்பி ஏன் மங்கனினால் ஆக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு பாற்ற யூசேஜ் அல்லது ஏன் இப்படி ஆக்கப்பட்டிருக்குங்கிறத பேசுவோம். அடுத்தது இதை வச்சு என்ன செய்யலாம், இதுல யூசேஜ் என்ன, இதுல பயன்பாடு என்னங்கிறத பத்தி நாங்க பேச போறோம். படத்தக்கலாம். படத்தக்கலாம். தெளிவா கூறிக்கொள்ளுங்க. பகுதிகள் அழகா குறிங்க. இது தெரியாத தடை, இது தெரிந்த தடை. இதை நாங்க அப்படியே பீன்ஸ்டன் சுற்றுக்கு ஒப்பிட்டுருவோம். கவனிங்க, பீன்ஸ்டன் சுற்றுல இதை நாங்க ஏ என்று சொல்ல, சரியா? இதை நாங்க பி என்று சொல்லும். இது நாங்கள் சி அப்படி என்று சொல்லும். இது டி. ஏபிசிடியை குறிங்க. ஏபிசிடியை குறிங்க. அடுத்தது, இது 1 மீட்டர் நீளமான கம்பி.
ஆகவே நீங்கள் இந்த சமநிலை நீளத்தை எல் என்று எடுத்துக்கொண்டீங்க என்றால் பேலன்ஸ் 100 மைனஸ் எல். இது எல் அப்படின்னா இது 100 மைனஸ். படத்துல ஏபிசிடியை குறிங்க. அடுத்தது வந்துட்டு எல் மற்றும் 100 மைனஸ் எல் குறிங்க. பெச்சிட பிளஸ் மைனஸ். எல் 100 மைனஸ் எல்ல குறிங்க. பெச்சுக்கு பிளஸ் மைனஸ் போட்டு விடுங்க. வெற்றிக்கு பிளஸ் மைனஸ் போடுங்க. சரி, கவனிங்க. இப்போ இதுல நாங்கள் வந்து என்ன தத்துவம் யூஸ் பண்ண போறோம் என்று சொல்ல போறேன். வடிவா கவனிக்கணும். மீட்டர் பாலம், இங்கு மீட்டர் பாலம் சமநிலையில் உள்ள போது, இங்கு மீட்டர் பாலம் சமநிலையில் உள்ள போது கலோனோமானிட வாசிப்பு 0. ஐஜி கலோனோமானியினூடான மின்னோட்டம் 0. அப்படி 0 ஆக கவனிக்கணும். எழுதவான கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க. பி இது கியூ, இது பி, இது கியூ. இது தடை பற்றி மாறும் தடை. பீன்கள் கியூ ஆர் இன்கு லெஸ். இந்த நீளத்தை ஆர் என்று குறிங்க. இந்த கம்பின தடையை எஸ் என்று குறிங்க. அப்படிதான் குறிச்சோம் ஏற்கனவே. கொஞ்சம் முன்னுக்கு பாருங்க, வீன்ஸ்டன் சுற்ற பாருங்க. எஸ் பி கியூ ஆர் எஸ். இது பி, இது கியூ, இது ஆர், இது எஸ். எனவே தடை விகிதம் பி இன்கிள் கியூ ஆர் இன்கிள் எஸ். இப்ப கவனிக்கணும், எங்களுக்கு இந்த பி எனப்படுகின்ற தடையின் கீழ் கியூ எனப்படுகின்ற தடை சமன். ஆர் என்பது எல் நீளமான கம்பியின் தடை. ஆர் என்பது எல் நீளமான கம்பியின் தடை. ஆகவே ரோ எல் ஓவர் ஏ. எஸ் என்பது 100 மைனஸ் எல் நீளமான கம்பியின் தடை என்பதால் ரோ பிராக்கெட் 100 மைனஸ் எல் அதன் கீழ் ஏ. எல்லாமே ஒரே கம்பி தான், தடைத்திறன் ரோ மாறிலி, ஏயும் மாறிலி, எல்லாமே ஒரே கம்பி தானே. அப்ப எங்களுக்கு வந்து ரோ ஏ வெட்டுப்பட்டால் மீட்டர் பாலத்துல பிரதான முடிவு கிடைக்கும். பியின் கீழ் கியூ சமன் எல்லின் கீழ் 100 மைனஸ் எல் எனப்படுவது ஒரு மீட்டர் பாலத்துல பிரதான முடிவாக இருக்கும். செய்யலாம், எழுதிக் கொள்ளலாம். எழுதுங்க பிள்ளைகள், எழுதுங்க. பியின் கீழ் கியூ சமன் எல்லின் கீழ் 100 மைனஸ் எல். பியின் கீழ் கியூ சமன் எல்லின் கீழ் 100 மைனஸ் எல். அது வரைக்கும் எழுதுங்க.
E எண்கள் Q சமன் L எண்கள் 100 மைனஸ் L. சரியா? ஓகே. இப்போ இந்த மீட்டர் பாலத்துல வந்து ஒவ்வொரு விஷயங்களாக கதைக்க போறோம். இதுல என்னென்ன இருக்கு, மீட்டர் பால கம்பியை பத்தி எல்லாம் பேச போறோம். சரி, காணிங்க. இந்த மீட்டர் பால கம்பி எதால் ஆக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மங்கனி எனப்படுகின்ற உலோகத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். எழுதுங்க. முதலாவது பாயிண்ட், கொடுசாவியானது. முதலாவது பாயிண்ட், முதலாவது பாயிண்ட், கொடுசாவியானது கம்பியின் கொடுசாவியானது கம்பியின் ஒரு முனையிலிருந்து தொடுசாவியானது கம்பியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு படிப்படியாக ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு படிப்படியாக கம்பி வழியே நகர்த்தி செல்லுகையில் கம்பி வழியே நகர்த்தி செல்லுகையில் குறித்த ஒரு புள்ளியில் கம்பி வழியே நகர்த்தி செல்லுகையில் குறித்த ஒரு புள்ளியில் பிரகெட்ல போடுங்க புள்ளி டி. பிரகெட்ல புள்ளி டி. குறித்த ஒரு புள்ளியில் பிரகெட்ல புள்ளி டி கலோனோமானியானது குறித்த ஒரு புள்ளியில் கலோனோமானியானது பூச்சிய வாசிப்பை காட்டும். பூச்சிய வாசிப்பை காட்டும்.
கல்வனோமானியானது பூச்சிய வாசிப்பை காட்டும். இந்நிலை பூச்சிய வாசிப்பை காட்டும். இந்நிலை மீட்டர் பாலத்தின் சமநிலை எனப்படும். மீட்டர் பாலத்தின் சமநிலை எனப்படும். அடுத்த வரியில சமநிலையில் மீட்டர் பால சமநிலை நீளங்களாக சமநிலையில் மீட்டர் பால சமநிலை நீளங்களாக எல் 100 - எல் ஆகியன மீட்டர் பாலத்தின் சமநிலை நீளங்களாக எல் 100 - எல் ஆகியன அளக்கப்படுகிறது. எல் 100 - எல் ஆகியன அளக்கப்படுகிறது. இதற்கென மீட்டர் பாலத்திலேயே மீட்டர் அளவுடையொன்று பொருத்தப்பட்டிருக்கும். இதற்கென மீட்டர் பாலத்தில் மீட்டர் அளவுடையொன்று பொருத்தப்பட்டிருக்கும். அப்படின்னா இதுல உண்மையான படத்தை நான் குரூப்ல போடுறேன். அதுல அளவடைகளை பாருங்க. இந்த உங்களோட தியரி குரூப்ல வந்துட்டு மீட்டர் பாலத்துல படம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் பாருங்க. அதுல வந்து உண்மையான மீட்டர் பாலம், உண்மையான தடைப்பெட்டி, அடுத்தது வந்துட்டு மையப்பூச்சிய கல்வனோமானி எல்லாமே போடப்பட்டிருக்கு. பார்க்கலாம். வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க. இதுல இருக்கிற அளவடை தான் மீட்டர் அளவடை. அங்க வந்துட்டு எல்லையும் 100 - எல்லையும் அளக்கிறதுக்காக எங்களுக்கு வந்துட்டு இது போடப்பட்டிருக்கு. சரி, எல் 100 - எல் ஆகியன அளக்கப்படும். இதற்கான மீட்டர் அளவடை காணப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், மீட்டர் பாலத்தில் வளமையாக
சீரான குறுக்குவெட்டை உடைய மீட்டர் பாலத்தில் வளமையாக சீரான குறுக்குவெட்டை உடைய ஒரு மீட்டர் நீளமான கம்பி பயன்படுத்தப்படுகிறது. கம்பி பயன்படுத்தப்படுகிறது. இக்கம்பி மீட்டர் பால கம்பி எனப்படுகிறது. இக்கம்பி மீட்டர் பால கம்பி எனப்படுகிறது. அடுத்த பாயிண்ட். மீட்டர் பால கம்பியானது மீட்டர் பால கம்பியானது மங்கனின் பிராக்கெட்ல சிம்பிள் எம் சிம்பிள் என் மீட்டர் பால கம்பியானது பிராக்கெட்ல சாரி மீட்டர் பால கம்பியானது மங்கனின் பிராக்கெட்ல எம்என் எனப்படுகின்ற மீட்டர் பால கம்பியானது மங்கனின் எனப்படுகின்ற கலப்புலோகத்தால் ஆக்கப்பட்டது. காரணம் இல்ல, இந்த மங்கனி எனப்படுகின்ற கலப்புலோகத்தால ஆக்கப்படுகிறதுக்கும் காரணம் இருக்கு. கவனிங்க, இந்த மங்கனி எனப்படுகின்ற உலோகத்தால் ஆக்கப்படுறதுக்கு காரணம் இருக்கு. விளங்கப்படுத்துறேன், காரணத்தை எழுதி கொள்ளுங்க. ஏன் இங்க இந்த இதான் மீட்டர் பால கம்பி. கவனி, இதான் மீட்டர் பால கம்பி. இந்த மீட்டர் பால கம்பி மங்கனினால் ஆக்கப்பட்டிருக்கு. அதுக்குரிய காரணம் காரணத்தை எழுதி கொள்ளுங்க.
உங்களுக்கு பிள்ளைகள் இந்த அல்பா தெரியும். அல்பாண்டா என்ன? சரி, நீங்க தடைக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு அது சமன்பாடு தெரியும். ஆர்டீட்டா சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். தடைக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு உங்களுக்கு தெரியும். ஆர்டீட்டாட சமன்பாடு என்ன? சொல்லுங்க. ஆர்டீட்டா சமன் தடை வெப்பநிலை சொல்லுங்க. ஆர் நோட் 1 plus alpha theta. வெரி குட். ஆர் தீட்டா சமன் ஆர் நோட் பிரேக்கெட் 1 பிளஸ் அல்பா தீட்டா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. இதுல நான் வந்து மங்கனின் எனப்படுகின்ற உலோகம் பாவிக்கிறேன். அல்பா மங்கனின் மிக குறைவு, மிக குறைவு. மங்கனின்ற தடை வெப்பநிலை குணகம் மிக குறைவு. அதனால என்ன லாபம் என்று சொன்னால், கவனிங்க, உங்களுக்கு இதில் உள்ள கணியங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஆர் தீட்டாண்டா என்ன? உங்களுக்கு தீட்டா பாகை சியில் கம்பியின் தடை. ஆர் நோட் அப்படி என்று சொன்னால் மாற்றேற்று வெப்பநிலையில் கம்பியின் தடை. 1 பிளஸ் அல்பான்னு சொன்னா தடை வெப்பநிலை குணகம். தீட்டான்னு சொன்னா மாற்றேற்று வெப்பநிலையிலிருந்து கம்பியின் வெப்பநிலை அதிகரிப்பு. கணிதங்கள் கேட்டா நீங்க அப்படித்தான் எழுதணும். இங்க நம்ம சொல்ல வந்த விஷயம் அதல்ல. ஆர் நோட் இன்டு ஆர் நோட் அல்பா தீட்டா. அப்ப எங்களுக்கு வெப்பப்படுத்தினால், கம்பி வெப்பமாகினால், கவனி எழுத வேணாம். வெப்பமாகினால் கம்பியில தடை கூடும். ஆனா கூடாது. எங்களுக்கு வந்து மீட்டர் பால கம்பியின் தடை கூடக்கூடாது. மீட்டர் பால கம்பியின் தடை அதிகரிக்க கூடாது என்று தேவை. ஆனா எங்களுக்கு ஆலிய போட்டா பெட்ல இருந்து மின்னோட்டம் எடுக்கப்படுகிறது. மின்னோட்டம் இந்த கம்பியினூடாக பாயும். மின்னோட்டம் கம்பியினூடாக பாய்ந்தால் கம்பி ஹீட் ஆகும். கண்டிப்பாக ஜூலின் வெப்ப விளைவு. மின்னோட்டம் கம்பியினூடாக பாய்ந்தால் எங்களுக்கு கம்பி சூடாகும். கம்பி சூடாகினால் அதோட தடை கூடும். உங்களுக்கு தெரியும், வெப்பநிலை அதிகரிக்க கடத்திகளின் தடை அதிகரிக்கும். இப்ப கம்பி சூடாகனா எங்களுக்கு தடை கூடும். அப்படி தடை கூடக்கூடாது. மங்கனின் என்ற அல்பா வந்து மிச்சம் சின்னது. அப்ப எங்களுக்கு ஆர் தீட்டா சமன் ஆர் நோட் பிளஸ் ஆர் நோட் அல்பா தீட்டா மிக சிறியதாக இருந்தால் ஆர் தீட்டா சமன் ஆர் நோட் அன்னளவாக தடையில் அதிகரிப்பு ஏற்படவில்லை எனலாம். அப்ப நல்லா விளைக்கணும் என்னண்டா, பிள்ளைகள் இந்த மங்கனினை பாவிக்கிறதால என்ன லாபம்? இந்த கம்பி வந்து ஹீட் ஆகினாலும் மின்னோட்டம் எப்படியுமே போகும். நீச்ச பாலத்தால வந்துட்டு எங்களுக்கு மேலே மின்னோட்டம் நடுவால தானே போவார். இந்த கம்பியால கண்டிப்பாக மின்னோட்டம் போகும். கம்பியால மின்னோட்டம் போனால் கம்பி ஹீட் ஆகும். கம்பி ஹீட் ஆகுனா அது தடை கூடும் அல்லது மாறும். அவ்வாறு மாறக்கூடாது. அப்ப எங்களுக்கு வந்து மங்கனினை பாவிக்கிறதால என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு மின்னோட்டம் போனாலும் தடையில வந்து பெரிய அளவுக்கு அதிகரிப்பு ஏற்படாது. ஏனென்று சொன்னால் அல்பா வந்து நல்லா குறையும். அது அல்பா குறைவாக இருக்கிறதால தடை வந்து அதிகரிக்கப்படாது. தடை கிட்டத்தட்ட அதே பெருமானத்திலே இருக்கும்ங்கிறது தான் எங்களுக்கு நம் மங்கனின், கொன்சுதாந்தன் அல்லது நிக்ரோம் கம்பிகள் பயன்படுத்துவதற்குரிய காரணம். அல்லது காரணம் காரணம் மங்கனின் மங்கனின் தடை வெப்பநிலை குணகம் மங்கனின் தடை வெப்பநிலை குணகம்
மிக குறைவாகும். மங்களினின் தடை வெப்பநிலை குணகம் மிக குறைவாகும். எனவே கம்பியினூடாக எனவே கம்பியின் ஊடாக மின்னோட்டம் பாய்வதனால் கம்பியினூடாக மின்னோட்டம் பாய்வதனால் ஏற்படுகின்ற வெப்பநிலை அதிகரிப்பால் தடையில் ஏற்படுகின்ற வெப்பநிலை அதிகரிப்பால் தடையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு இழிவாகும். தடையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு இழிவாகும். இந்த வினாத்தையும் எழுதுகிறேன். அல்பா மங்கனின் மிக குறைவு ஆர்டிடா சமன் ஆர் நோட் பிரேக்கெட் 1 பிளஸ் அல்பா டீட்டா. இந்த அதிகரிப்பு மிகச் சிறியது. ஆகவே எங்களுக்கு ஆர் டீட்டாவும் ஆர் நோடும் சமன் எனலாம். இது எழுதுங்க. பிள்ளைகள் 22வது எலக்ட்ரிசிட்டி கிளாஸ் போயிட்டு இருக்கு. காணுங்க. உங்களுக்கு இது 22வது எலக்ட்ரிசிட்டி கிளாஸ். 22 கிளாஸுக்கும் வந்தாக்கள் இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட் பண்ணி இங்க நாங்க மீட்டர் பாலம் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் எல்லாமே யூடியூப்ல போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 20 வரைக்கும் போடப்பட்டிருக்கு. அடுத்த 2ம் போடப்படும். நீங்கள் கிளாஸ் கட் பண்ணாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அல்லது புதுசா சேர்ந்தவங்க இருப்பீங்க. 22 கிளாஸ் ரெக்கார்டிங்கையும் நீங்க அட்மின் கேட்டு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு நீங்க திருப்பி படிக்கிறதா இருந்தாலும் சரி, கிளாஸ்க்கு வந்தாக்களுக்கு தான் சொல்றேன். நீங்க திருப்பி படிக்கும் போது கூட இப்ப நீங்கள் முன்னுக்கு இருக்கிற மின் இறக்கம் அல்லது மின் பழு எல்லாமே படிச்சோம். ஸோ அதுகளை நீங்க திருப்பி படிக்கும் போது கூட அந்த ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். அப்ப ரிவிஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைம்லயும் மீண்டும் மீண்டும் நீங்க அந்த ரெக்கார்டிங்கை நீங்க நோட்ஸை படிக்கும் போதே பார்த்துக்கலாம். டவுட்களை கிளியர் ஆகும். அடுத்த விஷயம், புதுசாக வந்தவங்க அல்லது முன்னே கிளாஸ் இல்லாதவங்க ரெக்கார்டிங் எடுங்க. அட்மிட்டை எடுத்து அந்த ரெக்கார்டிங்களை பார்த்து உங்களோட பாடத்தை பூரணப்படுத்துங்க. எலக்ட்ரிசிட்டி முக்கியமான அழகு. உங்களோட ஃபைனல் பேப்பர்ல எலக்ட்ரிசிட்டியால மட்டும் 17.5 மார்க்ஸ் வரும். ஸோ நிறைய மார்க்ஸ் பேப்பர்ல நிறைய மார்க்ஸ். ஸோ அதுகளை நீங்க வடிவா படிச்சுக்கொண்டு, எலக்ட்ரிசிட்டி நல்ல ஈஸியான அழகு. வடிவா படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா பேப்பர்ல நிறைய மார்க்ஸ் எடுத்தரும் இந்த அழகு மட்டும். சரிதானே? அப்ப எங்களுக்கு மங்கனின்ற அல்பா குறைய எங்கிறதுக்குரிய ரீசன்கள் எழுதிட்டோம்.
சரியா? ஓகே, இப்போ அடுத்த விஷயம் பேச போறோம். அதாவது இங்க தடித்த செப்பு தகடு இருக்கு, அதோட காரணத்தை பத்தி பேச போறோம். கவனிங்க, எங்களுக்கு தடைக்கான சமன்பாடு என்ன? ஆர். ஆர் சமன் என்ன சமன்பாடு ஞாபகம் வருது உங்களுக்கு? ஆர் சமன் என்ன? ஆர் சமன் ரோ எல்ஓவை. இப்போ இங்க வந்துட்டு தடிப்பு கூடிய செப்பு தகடுகள் பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த செப்பு தகடுகள்லாம் வந்து தடிப்பானவை. அதுக்குரிய காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால், பிள்ளைய காணிங்க, எங்களுக்கு வந்து இப்போ இந்த மீட்டர் பாலத்தை யோசிக்கிற பொழுது பியின்கள் கியூ ஆர்இன்கள் எஸ் அப்படிதான் எங்களோட தடைகளோட விகிதம். அதாவது எல்லின்கள் 100 மைனஸ் எல் நாங்க எடுத்தோம். பியின்கள் கியூ சமன் எல்லின்கள் 100 மைனஸ் எல். இப்போ பியை மட்டும்தான் தடையா கன்சிடர் பண்றோம். உண்மையிலேயே வழியா காணிங்க, உண்மையிலேயே இந்த ஏக்கும் பியிற்கும் ஏயிற்கும் பியிற்கும் இடைப்பட்ட தடை எல்லாமே தான் எங்களுக்கு கன்சிடர் பண்ண படணும். உதாரணத்துக்கு எங்களுக்கு பி 100 ஓம் வச்சுக்கொள்வோமே, எங்களுக்கு இந்த இந்த ஏல இந்த ஏரியால இருக்கிற இந்த செப்பு தகடுகள தடை நல்லா குறையும். 0.1 ஓம் வைப்போமே இந்த ஏரியால இருக்கு. இப்ப ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட எல்லா தடையும் நான் கன்சிடர் பண்ண வேணும். அப்ப எங்களுக்கு 100 ஓம். இதுல தடைகள் ஏன் குறையன்னு சொன்னா குறுக்கு வெட்டு பரப்பளவு கூட. ஏன் அதிகம் அப்படின்னு சொன்னா தடை எங்களுக்கு குறைவு. ஏன் அதிகம் அப்படின்னு சொன்னால் தடை எங்களுக்கு குறைவா இருக்கு. அதனால தடித்த செப்பு தகடை பாவிக்கிறோம். அப்ப எங்களுக்கு இதுல என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், இப்போ பிஏ மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வரோம். அதாவது பி 100 ஓம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இதோட சேர்ந்து இருக்கிற இந்த தடைகள் 0.1 ஓம் என்றால் 100ஓட ஒப்படைக்க இந்த 0.1 ஓம் புறக்கணிக்கப்படக்கூடியது. 0.1 ஓம நாங்க புறக்கணிச்சு விட்டுறலாம். 0.1 ஓம நாங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்ப எங்களுக்கு தடித்த செப்பு தகடு இருக்கிறதுக்குரிய காரணம் அதுதான். இணைப்பு கம்பிகளின் தடையை புறக்கணித்தல். எழுதுங்க அடுத்த பாயிண்ட். மீட்டர் பாலத்தில் தடித்த செப்பு தகடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. மீட்டர் பாலத்தில் தடித்த செப்பு தகடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. காரணம், இணைப்பு கம்பிகளின் காரணம் எழுதி கொடுங்க. இணைப்பு கம்பிகளின் தடையை புறக்கணித்தல். இணைப்பு கம்பிகளின் தடையை புறக்கணித்தல். சரி, மீட்டர் பாலத்துல நோக்கம் என்ன? அதை நாங்க சொல்ல இல்லை. மீட்டர் பாலத்துல இன்டென்ஷன் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு அதுல நோக்கம் வந்து தெரியாத தடையே துணிதல். கவனிங்க பிள்ளைகள், மீட்டர் பாலத்துல நோக்கம் அல்லது யூசேஜ் என்ன அப்படின்னு சொன்னா தெரியாத தடையே துணிதல். உதாரணத்துக்கு எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு இந்த இடப்பக்க வழி பியில வந்து தெரியாத ஒரு தடையை நாங்க போட்டிருக்கோம்னு வச்சுக்கொள்வோமே. எங்களோட முடிவு பியின் கீழ் கியூ சமன் எல்லின் கீழ் 100 மைனஸ் எல். தடைப்பட்டி என்பது ஒரு தெரிந்த தடை. பியின் கீழ்
தடைப்பெட்டி ஒரு 40 ஓம் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே, 100 ஓம் சம்திங், 40 ஓம். ஓகே வச்சுக்கோ. இப்ப எங்களுக்கு இந்த சமநிலை நீளங்கள், இந்த வழுக்கும் கம்பியை தொடு சாவியை நாங்க இவ்வாறு வழுக்கி கொண்டு வரைக்க ஒரு இடத்துல சமநிலை கிடைக்கிறது. கலோனமானி பூச்சிய வாசிப்பை காட்டுகிறது. அப்ப எல்லை 100 மைனஸ் எல்லை அளக்கலாம். இது 20 சென்டிமீட்டர், இது 100 20 80 சென்டிமீட்டர். அதாவது 20 சென்டிமீட்டரும் 100 மைனஸ் எல் 80 சென்டிமீட்டருமாக இருந்தால் உங்களுக்கு தெரியா தடை பியை கண்டுகொள்ள முடியும். தெரியா தடை பியை கண்டுகொள்ள முடியும். அதாவது 10 ஓம் என்பது இந்த தெரியா தடை பீகிற பெருமானமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு பேசிக்கா மீட்டர் பாலத்துல தொழில் என்னன்னு கேட்டா, தெரியா தடை ஒன்றே துணிதல் அப்படின்னு நீங்க சொல்லிக்கொள்ளணும். சரிதானே? அடுத்த பாயிண்ட், மீட்டர் பாலமானது மீட்டர் பாலமானது வீன்ஸ்டனின் மீட்டர் பாலமானது வீன்ஸ்டனின் தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாயிண்ட், மீட்டர் பாலத்தின் பிரதான நோக்கம் மீட்டர் பாலத்தின் பிரதான நோக்கம் தெரியாத தடையொன்றினை மீட்டர் பாலத்தின் பிரதான நோக்கம் தெரியாத தடையொன்றினை துணிவதாகும். தெரியாத தடையொன்றினை துணிவதாகும். காரணம், மீட்டர் பாலத்தின் பிரதான நோக்கம் தெரியாத தடையொன்றினை துணிவதாகும். காரணம், இடப்பக்க வெளியில் உள்ள தடை தீயானது உதாரணம், இடப்பக்க வெளியில் உள்ள தடை பீயானது தெரியா தடை எனவும் இடப்பக்க வழியிலுள்ள தடை பீயானது தெரியா தடை எனவும் வலப்பக்க வெளியில் உள்ள தடை கியூ ஆனது
வலப்பக்க வெளியில் உள்ள தடை Q ஆனது தெரிந்த தடை எனவும் கொண்டு வலப்பக்க வெளியில் உள்ள தடை Q ஆனது தெரிந்த தடை எனவும் கொண்டு வலப்பக்க வெளியுள்ள தடை Q ஆனது தெரிந்த தடை எனவும் கொண்டு பிரகெட்ல போடுங்க 40 ஓம். பிரகெட்ல 40 ஓம். பெறப்பட்ட சமநிலை நீளங்கள் தெரிந்த தடை Q எனவும் கொண்டு பிரகெட்ல 40 ஓம். பெறப்பட்ட சமநிலை நீளங்கள் 20 சென்டிமீட்டர், 80 சென்டிமீட்டர் ஆகும். இருபது சென்டிமீட்டர், 80 சென்டிமீட்டர் ஆகும். இப்ப பிள்ளைகள் இந்த படத்துக்கு இடது பக்கத்துல உள்ள இந்த கால்குலேஷன் எழுதி கொடுங்க. அதுல இருந்து தெரியாத தடை P ஆனது 10 ஓம் என்று கண்டுபிடிங்க. எழுதலாம். படத்து பக்கத்தில் உள்ள கால்குலேஷன் எழுதுங்க. இதுல தெரியாத தடை P 10 ஓம் என்று கண்டுபிடிச்சிருக்கேன். எழுதி கொள்ளலாம். P ஆனது 10 ஓம். எழுதிடுங்க. P ஆனது தெரியாத தடை, Q ஆனது தெரிந்த தடை 40 ஓம். சமநிலை நீளங்கள் 20 சென்டிமீட்டர், அதன் கீழ் 80 சென்டிமீட்டர் என்று போடப்பட்டிருக்கு. இதை சுருக்கி எங்களுக்கு தெரியாத தடை P ஆனது 10 ஓம் என்று கண்டுபிடிக்கப்படுது. சரி, அடுத்த பாயிண்ட்ல எழுதி கொள்ளுங்க. மேற்கூறியவாறு இடப்பக்க வெளியில் அடுத்த பாயிண்ட்ல எழுதி கொள்ளுங்க. மேற்கூறியவாறு அடுத்த பாயிண்ட்ல எழுதி கொள்ளுங்க. மேற்கூறியவாறு இடப்பக்க வெளியில் அறியா தடை இணைக்கப்பட்டு இடப்பக்க வழியில் அறியா தடை இணைக்கப்பட்டு இடப்பக்க வழியில் அறியா தடை இணைக்கப்பட்டு
சமநிலை நீளங்களை பெறுவதன் மூலமாக சமநிலை நீளங்களை பெறுவதன் மூலமாக அத்தடையை புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தடையை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த வரியில மீட்டர் பாலத்தில் தடைப்பெட்டி அல்லது மாறும் தடை மீட்டர் பாலத்தில் தடைப்பெட்டி அல்லது மாறும் தடை Q ஆனது பொருத்தப்படுகிறது. தடைப்பெட்டி அல்லது மாறும் தடை Q ஆனது பொருத்தப்படுகிறது. காரணம் காரணம் தடைப்பெட்டியின் தடையை மாற்றுவதன் மூலம் தடைப்பெட்டியின் தடையை மாற்றுவதன் மூலம் பொருத்தமான பெரிய சமநிலை நீளங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. பொருத்தமான பெரிய சமநிலை நீளங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே
எனவே சமநிலை நீளங்களின் நீள அளவீட்டின் போதான எனவே சமநிலை நீளங்களின் நீள அளவீட்டின் போதான சதவீத வலு இழிவாக்கப்படுகிறது. சமநிலை நீளங்களின் நீள அளவீட்டின் போதான சதவீத வலு இழிவாக்கப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், மிகச்சிறிய தடைகளை அளப்பதற்கு மிகச்சிறிய தடைகளை அளப்பதற்கு மீட்டர் பாலம் பொருத்தமற்றது. மிகச்சிறிய தடைகளை அளப்பதற்கு மீட்டர் பாலம் பொருத்தமற்றது. காரணம், காரணம் இணைப்பு கம்பியின் தடையை புறக்கணிக்க முடியாது. இணைப்பு கம்பியின் தடையை புறக்கணிக்க முடியாது. அடுத்த பாயிண்ட், மிகப்பெரிய தடைகளை மிகப்பெரிய தடைகளை பிரகெட்ல போடுங்க 10 ஓம் அல்லது மெகா ஓம். 10 ஓம் அல்லது மெகா ஓம் வரிசையில் உள்ள
மூடுங்க. தடைகளை அளப்பதற்கு மீட்டர் பாலம் பொருத்தமற்றது. காரணம் கல்வனோமானியின் ஊடாக சிறிய மின்னோட்டமே பாயும். கல்வனோமானியின் ஊடாக சிறிய மின்னோட்டமே பாயும். எனவே சமநிலை புள்ளியை திருத்தமாக துணிய முடியாது. அடுத்த பாயிண்ட், வழுக்கும் சாவியானது மீட்டர் பால கம்பி வழியே வழுக்கும் சாவியானது மீட்டர் பால கம்பி வழியே அழுத்தமாக இழுப்பது அழுத்தமானி கம்பி வழியே
அழுத்தமாக இழுப்பது பொருத்தமற்றது. அழுத்தமாக இழுப்பது பொருத்தமற்றது. காரணம் மீட்டர் பால கம்பி சீரற்றதாகிவிடும். மீட்டர் பால கம்பி சீரற்றதாகிவிடும். எனவே இது பளுவை ஏற்படுத்தும். எனவே இது வலுவை ஏற்படுத்தும். ஓகே, அடுத்த பாயிண்ட். மீட்டர் பால கம்பியானது கருவியில் இரு அந்தங்களும் பொருத்தப்படுகையில் கருவியில் இரு அந்தங்களும் பொருத்தப்படுகையில் முனைவலு ஏற்பட வாய்ப்புண்டு. முனைவலு ஏற்பட வாய்ப்புண்டு. முனைவலு ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே சமநிலை நீளங்கள்
பெரிதாக இருப்பதால். சமநிலை நிலங்கள் பெரிதாக இருப்பதால். முனை வலுவை புறக்கணிக்க முடியும். முனை வலுவை புறக்கணிக்க முடியும். சரி, இன்னும் எங்களுக்கு மீட்டர் பாலத்துல நிறைய விஷயங்கள் பேச போறோம். இன்னும் எங்களுக்கு சரி காணிங்க, எங்களுக்கு இந்த மீட்டர் பாலத்தை பொறுத்தளவுல எங்களுக்கு மெயின் நோக்கம் என்ன? ஒரு தெரியாத தடையை துணிதல். இடப்பக்க வழியில எங்களுக்கு ஒரு தெரியாத தடையை இணைச்சால் அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு கம்பியா இருக்கலாம், ஒரு மின் குமிழா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எங்களுக்கு தெரியாத ஒரு தடையை நாங்க இடப்பக்க வழியில இணைச்சு வலப்பக்க வழியில ஒரு தெரிந்த தடை, அதாவது தடை பெட்டியில எங்களுக்கு தடையை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும், அதே நேரம் தடையில பருமனை அறியக்கூடியதாகவும் இருக்கும். தெரிந்த தடையை இணைச்சிட்டு நீங்கள் இந்த கம்பியில இருக்கக்கூடிய இந்த தொடு சாவி, அதாவது கலனோமானியுடன் பொருத்தப்பட்ட தொடுகை சாவியை இங்க இருந்து நகர்த்தி கொண்டு வரும்போது ஒரு நிலையில இந்த கலனோமானி வாசிப்பு பூச்சியமாக இருக்கும். இதை நாங்க மீட்டர் பாலத்துல சமநிலை எடுத்துக்குவோம். அவ்வாறு பூச்சியத்தை எடுத்த உறவு எங்களுக்கு இந்த எல்லையும் 100 - எல்லையும் நாங்க அளக்கிறோம். அது 40-60 சென்டிமீட்டர் அல்லது 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அல்லது 30 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர் 55 சென்டிமீட்டர், இந்த மாதிரி சோடி வாசிப்புகள் ரெண்டும் எங்களுக்கு கிடைக்கலாம். எங்களுக்கு அந்த நீளங்கள் பெருசாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. நீளங்கள் பெருசாக இருந்தால் நல்லது என்று சொன்னால் எங்களுக்கு நிலம் பெருசா இருந்தால்தான் எங்களுக்கு நீள அளவீட்டின் போதான சதவீதங்கள் குறைவாக இருக்கும். அதே நேரம் இந்த முனைகள்ல இந்த கம்பி பொருத்தும் போது ஒரு சின்ன ஒரு முனை வலு ஏற்படும். அதை பத்தி நாங்க டீட்டெயிலா பின்னாடி பேசுவோம். இந்த முனை வலுவையும் புறக்கணிக்கிறதுக்காக தான் இந்த நீளங்களை நான் பெருசா எடுக்க சொல்றேன். எங்களுக்கு ஒரு 40 சென்டிமீட்டருக்கும் 60 சென்டிமீட்டருக்கும் இடையிலான வீச்சுல இந்த எல் இருக்கிறது, சமநிலை நீளம் எல் இருக்கிறது பொருத்தமான விஷயமாக இருக்கு. ஒரு 30 சென்டிமீட்டர் கூட எங்களுக்கு பொருத்தம் இல்லை. 30-70 இது பொருத்தமற்ற சமநிலை நீளம். 20-80 10-90 5-95 இத்தகைய சோடி சமநிலை நீளங்கள் அவ்வளவு பொருத்தமானதாக இருக்காது. சோ எங்களுக்கு 40 விட கூடுதல் பெருமானம், 40க்கும் 60க்கும் இடைப்பட்ட பெருமானங்களாக சமநிலை நிலங்கள் நல்லது. 2 காரணம் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று முனை வலுவை தவிர்த்தல், மற்றது நீள அளவீட்டின் போதான சதவீதத்தை குறைத்தல். அடுத்த பாயிண்ட், சமநிலை நீளங்கள்
சமநிலை நீளங்கள் பிரகெட்ல போடுங்க எல் கமா 100 மைனஸ் எல். சமநிலை நீளங்கள் எல் கமா 100 மைனஸ் ஆகியன பெரிய நீளங்களாக இருப்பது பெரிய நீளங்களாக இருப்பது உகந்தது. காரணம் உரமளக்கம் உண்டு முனை வலுவை புறக்கணிக்கலாம். இரண்டாவது, நீள அளவீட்டின் போதான சதவீத வலு நீள அளவீட்டின் போதான சதவீத வலு இழிவாக இருக்கும். நீள அளவீட்டின் போதான சதவீத வலு இழிவாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் மீட்டர் பாலத்துல ஒரு சில கேள்விகள் செய்வோம். இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் ஒரு சிலது இருக்குது. தொடர்ச்சியா தியரியை படிச்சுட்டு இருக்கே, இந்த கலனோமானி இப்படி இணைக்கிறது இல்ல. கலனோமானி இப்படி இணைச்சா பழுதடையும். அப்ப கலனோமானியை பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு தனி செட்டப் இருக்கு. அதுல எங்களுக்கு கலனோமானியோட தொடராக ஒரு தடையை கொடுப்போம். அதுக்கு பக்க வழியாக ஆளி ஒன்றை போடுவோம். ஆளி போடுறதுக்கு காரணம் இருக்கு. அது வந்துட்டு திருத்தமான சமநிலை நீளத்தை பெற்றுக் கொள்வதற்கு. இப்படி நிறைய விஷயங்களை புறவு பேசுவோம். இப்போதைக்கு நம்ம ஒரு சில கேள்விகள் செய்வோம். மீட்டர் பாலத்துல எங்களுக்கு வந்து எம்சிக்யூகள் எப்படி வரும்ங்கிறத நாங்க இதுல இருந்து படிச்சுக்கொள்ளலாம். முதலாவது கேள்வி, வினா இலக்கம் ஒன்று, மீட்டர் பாலம் ஒன்றில் மீட்டர் பாலம் ஒன்றில் இடப்பக்க வெளியில் தெரியாத தடையொன்றும் வலப்பக்க வெளியில் ஐம்பது ஓம் தடையும் இணைக்கப்பட்டுள்ளது.
வலப்பக்க வழியில் 50 ஓம் தடையும் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் போது பெறப்பட்ட சமநிலை நீளங்கள் முறையே 40 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் ஆகும். நாற்பது சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் ஆகும். இதிலிருந்து தெரியாத தடையை கணிக்க செய்யலாம். என்ன விட எடுத்தாக்கள் சொல்லுங்க. ஐம்பது ஓம், 40 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர். முப்பத்தி மூணு தசம் மூன்று மூன்று ஓம். சரியா?
இரண்டாவது கேள்வி, ஒரு மீட்டர் பாலத்தில் இரண்டாவது கேள்வி, ஒரு மீட்டர் பாலத்தில் இடப்பக்க வழியில் ஒரு செப்பு கம்பி இடப்பக்க வழியில் ஒரு கம்பி இணைக்கப்பட்டுள்ளது. மீட்டர் பாலத்தில் இடப்பக்க வழியில் ஒரு கம்பி இணைக்கப்பட்டுள்ளது. வலப்பக்க வழியில் இணைக்கப்பட்ட தடை 110 ஓம். வலப்பக்க வழியில் இணைக்கப்பட்ட தடை 110 ஓம். இங்கு பெறப்பட்ட சமநிலை நீளங்கள் முறையே இங்கு பெறப்பட்ட சமநிலை நீளங்கள் முறையே நாற்பத்தி 5 சென்டிமீட்டர், 55 சென்டிமீட்டர் ஆகும். 45 சென்டிமீட்டர், 55 சென்டிமீட்டர் ஆகும். சாரி, 45 சென்டிமீட்டர், 55 சென்டிமீட்டர் ஆகும். கம்பியின் தடையை கணிக்க. கம்பியின் தடையை கணிக்க செய்யலாம். விடெடுத்தாக்கள் சொல்லுங்க. பிள்ளைகள் நான் எத்தனை சொன்னேன் வலப்பக்க வழியில தடை? வலப்பக்க வழியில எத்தனை ஓம் தடை சொன்னோம்? சொல்லுங்க ஒரு ஆள். சொல்லுங்கடாப்பா.
என்ன தூக்கமா? வலப்பக்க வழியில எத்தனை ஓம் சொன்னோம்? ஒரு ஆள் சொல்லுங்க. வலப்பக்க வழியில எத்தனை ஓம் தடை சொன்னேன்? விளங்கையில. சொல்லுங்க ஒரு ஆள். டைம் போயிட்டு இருக்கு. 110 ஓமாம். 110 ஆர்சமன் 45 தர 2 சரியா? 90 ஓம். தொண்ணூறு ஓம் சரியான விட. மூன்றாவது கேள்வி. மேல் வினாவில் மேல் வினாவில் சர்வசமமான இன்னும் ஒரு கம்பி சர்வசமமான இன்னும் ஒரு கம்பி அக்கம்பிக்கு சமாந்தரமாக இடப்பக்க வழியில் கொடுக்கப்படின். சர்வசமமான இன்னும் ஒரு கம்பி அக்கம்பிக்கு சமாந்தரமாக சர்வசமமான இன்னும் ஒரு கம்பி அக்கம்பிக்கு சமாந்தரமாக இடப்பக்க வழியில் கொடுக்கப்படின். இடப்பக்க வழியில் தொடுக்கப்படின். தற்போது கிடைக்கும் சமநிலை நீளங்களை கணிக்க. தற்போது கிடைக்கும் சமநிலை நீளங்களை கணிக்க.
இடப்பக்க வழியில ஒரு ஆர் தடையுடைய கம்பி இருந்தது. சர்வசமமான இன்னொரு கம்பி போடப்பட்டு ஆர் சமாந்தரம் ஆர் 90. 90 என்றால் எங்களுக்கு பிஓவ கியூ எல்லின் கீழ் 100 மைனஸ் எல். ஆர் 90 90 90 சமாந்தரம். ஆகவே 45 ஓம். தெரிந்த தடை 110 ஓம். இதிலிருந்து சமநிலை நீளம் எல்ல கண்டுபிடிங்க. இதிலிருந்து சமநிலை நீளம் எல்ல கண்டுபிடிங்க.